இன்று தொழில்நுட்பத்திற்கு ஏற்றவாறு வேலை செய்பவர்கள் மத்தியில் அன்று இவருக்கென தொழில்நுட்பத்தையே உருவாக்க வைத்தவர் இவர். அடிக்கிற ஒவ்வொரு அடியையும் மரண அடியாக அடிப்பவர் இவர். வாய்ப்புகள் உருவாகாததால் கிடைத்ததை வாய்ப்பாக உருவாக்கியவர் இவர். நாம் வாழும் காலங்களில் இப்படி ஒரு மனிதர் இல்லையே என்று வருத்தப்பட வைப்பவரும் இவரே. இவர் தற்காப்பு கலையில் இன்று வரை தனக்கென தனி இடத்தை பிடித்து அதில் முத்திரையையும் பதித்த ப்ரூஸ் லீ. ஒரு சராசரி மனிதனின் வாழ்க்கை எப்படி சரித்திர வாழ்க்கை ஆகிறது என்பதை இவரது வாழ்க்கை கதையை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நடிகராக மட்டும் இல்லாமல் இயக்குனராக, தற்காப்பு கலை பயிற்சியாளராக, தத்துவவாதியாக என பல திறன் படைத்தவர் ப்ரூஸ் லீ. இவரின் சில தத்துவங்கள் நிச்சயம் நம் வாழ்வில் பொன்மொழிகளே. வாருங்கள், அவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த தத்துவங்களை, இந்த பொன்மொழிகளை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதற்கு முன்பு சூரியன் FM யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து முழுமையாக பாருங்கள். எளிமையான வாழ்க்கையை பிரார்த்தனை செய்யாதீர்கள். கடினமான வாழ்வை எதிர்கொள்ள பலத்தை கேளுங்கள். ஒரு ஆகச்சிறந்த வரி இது. எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா இருக்கணும் ஆண்டவா என்று பிரார்த்தனை செய்யாமல் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் பலத்தை எனக்கு தந்துவிடு இறைவா என்று கேட்கச் சொல்கிறார். அறிவு உங்களுக்கு அதிகாரத்தை வழங்கலாம், குணம்தான் மரியாதையை பெற்றுத்தரும். இதுவும் ஒரு சிறந்த தத்துவம்தான். அறிவிருக்கும் இடத்தில் என்றும் ஒரு அதிகாரம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் எங்கு நல்ல குணம் இருக்கிறதோ அங்கு இயற்கையாகவே, இயல்பாகவே உங்களுக்குள் மரியாதை வந்துவிடும். உங்களுக்குள் ஏற்படும் மரியாதையால் மற்றவர்கள் உங்களை மரியாதையாக பார்ப்பார்கள், மரியாதையாக நடத்துவார்கள். அதிக அறிவு இருக்கிறது என்று சுயநலமாகவும் வீராப்புடனும் இல்லாமல் நல்ல குணத்தை பெற்று மரியாதையாக இருக்க சொல்கிறார். அடுத்து, உன் கோபம் உன்னை கோமாளியாக்கிவிடும் என்கிறார். கோபம் இருக்கும் இடத்தில் கண்டிப்பாக அவர்களுக்கே தெரியாமல் ஒரு கோமாளித்தனம் இருக்கும் என்பதை உறுதியாக சொல்கிறார். அடுத்து, கடினமான வாழ்வே மனிதனை உறுதியாக்கும் என்கிறார். உண்மைதான். ப்ரூஸ் லீயின் வாழ்க்கை மிக கடுமையானது. உலக அளவில் அவர் தெரிவதற்காக அவர் உழைத்த உழைப்பே இவற்றிற்கு சான்றாக நிற்கிறது. ஆசிய கண்டத்தில் பிறந்த ஒருவரை இன்று உலகமே போற்றுகிறது என்றால், இன்று உலகத்திற்கே தெரிகிறது என்றால், அவருடைய ஒவ்வொரு வயதிலும் அவருடைய கடுமையான உழைப்பே அதற்கு சான்றாக இருக்கிறது. அடுத்து, எதை கண்டும் பின்வாங்காதீர்கள். சிரிக்க வேண்டிய இடத்தில் சிரியுங்கள், உதைக்க வேண்டிய இடத்தில் உதையுங்கள் என்கிறார். நம்மால் முடியவில்லை, என்ன செய்வது, பின்வாங்கலாமா என்று நீங்கள் எண்ணாமல் இடத்திற்கு ஏற்றவாறு நடந்து கொண்டு அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்கிறார். அடுத்து, முடியும் என சொல்வது பெரிதல்ல, எதையும் முயன்று முடித்தும் காட்ட வேண்டும் என்கிறார். இது இவருடைய வாழ்க்கை பாடத்திலேயே இருக்கிறது. ஆண்டாண்டு காலமாக சொல்லி வந்த தற்காப்பு கலையை இது தற்போதைய நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராது. இதில் பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். ஒரு தெருவில் உன்னை ஒருவன் அடிக்க வந்தால் பழமை வாய்ந்த தற்காப்பு கலை உனக்கு உதவாது. அதில் சில மாற்றங்களை செய்து புதுமைகளை புகுத்தி ஒரு சில வேறுபாடுகளை காட்டினால்தான் அங்கு உன்னால் உன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதை வாழ்ந்து நிரூபித்து காட்டியிருக்கிறார். ஆக முடியும் என சொல்வது பெரிதல்ல, எதையும் முயன்று முடித்தும் காட்ட வேண்டும் என்பதை சொல்லியும் செய்தும் காட்டியுள்ளார். அடுத்து, வாழ்க்கை ஒரு போர்க்களம் போன்றது. இதில் பலமானவனோ வேகமானவனோ வெற்றி பெற போவதில்லை. தன்னால் முடியும் என்பதை நம்புபவன் தான் வெற்றி பெறுகிறான் என்கிறார். இவருடைய வாழ்க்கையும் ஒரு போர்க்களம் போன்றதுதான். ஏன், இந்த வீடியோவை பார்க்கும் உங்களுடைய வாழ்க்கையும் ஒரு போர்க்களம் போன்றதுதான். எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும், ஒரு சிறிய குடிசையில் வாழ்பவனாக இருந்தாலும், அவனுக்கு பலம் இருந்தும் வேகம் இருந்தும் அவனால் பெற முடியாத வெற்றியை அவனுடைய முயற்சியை கொண்டு அவனால் அந்த வெற்றியை எளிதாக பெற முடியும். ஆக வாழ்க்கையில் வெற்றி பெற முயற்சி மட்டுமே முதன்மையானது என்பதை சொல்லியும் செய்தும் காட்டியுள்ளார் ப்ரூஸ் லீ. இது மட்டும் இல்லாமல் தோல்வியை கண்டு பயப்படாதே. சில முயற்சிகளில் தோற்றால் கூட அது உனக்கு பெருமையை என்று சொல்கிறார். வெற்றி பெற உழைப்பு அவசியம் என்பதை பலமுறை வாழ்ந்து காட்டிய இவர் தோல்வியை கண்டும் பயப்படவில்லை. உங்களுக்கு தோல்வி வருகிறது என்றால் அடுத்து நீங்கள் பெறப்போகும் வெற்றி மிக பெரியதாக இருக்கும். ஒரு சில தோல்வியை கண்டு பயம் கொள்ளாமல், ஒரு சில தோல்வியை கண்டு வெறுத்து போகாமல், நீங்கள் அடைந்த தோல்வி
நிரந்தரமானது அல்ல. அடுத்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது. அதனால் உங்கள் முயற்சியில் நீங்கள் தோல்வி தழுவாமல் இருங்கள் என்பதைதான் அவர் சொல்லாமல் சொல்கிறார். இவ்வாறு நம்முடைய இன்றைய அன்றாட வாழ்விற்கு தேவையான பல தன்னம்பிக்கை வரிகளை ப்ரூஸ் லீ சொல்லிவிட்டு வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார். இதை உங்கள் வாழ்வில் நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு வெற்றியோடு முன்னெடுத்து செல்லுங்கள். இது போல பல வீடியோக்களை நீங்கள் பார்க்க சூரியன் FM யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.